நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கேரள மாநிலம் திருச்சூரில் நடைபெற்ற உலக புகழ் பூரம் விழாவில் பங்கேற்ற யானைகள் மதம் பிடித்து மோதிக்கொண்டது. பூரத்திற்கு வந்த பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். யானைகளை அடக்க யானை பாகன்கள் வெகு சிரத்தையோடு செயல்பட்டனர். பூடானில் இந்தியாவின் நிதி உதவியால் கட்டப்பட்ட பிரபல மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அங்கு நடந்த நிகழ்ச்சியில் அந்த நாட்டின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ட்ரூக் கியால்போ என்ற விருதை பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டு மன்னர் ஜிக்மே கேசர் நாம்கேல் வாசுக் வழங்கி கௌரவித்தார். ரஷ்யாவில் பயங்கரம். பிரபல இசையரங்கில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 150 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு IS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. கேரள அரசு சுப்ரீம் கோர்ட்டில் ஜனாதிபதி மீது வழக்கு தொடர்ந்தது. சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 4 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஜனாதிபதி நிலுவையில் வைத்துள்ளது சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி கேரள அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாக்களை ஜனாதிபதியின் பார்வைக்கு கவர்னர் அனுப்பியது செல்லாது என அறிவிக்கும்படி கோரப்பட்டுள்ளது. மத்திய அரசு குறைந்த விலையில் விற்கப்படும் பாரத் அரிசி மற்றும் கோதுமையை ரயில் நிலையங்களிலும் விற்பனை செய்ய ரயில்வே வாரியம் அனுமதி அளித்துள்ளது. நத்தத்தில் தேர்தல் பயிற்சி முகாம் கலெக்டர் பார்வையிட்டார். நத்தம் துரைக்கமலம் அரசு பள்ளியில் தேர்தல் பணியாளர்களுக்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி பார்வையிட்டார். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்களை ஆதரித்து ஒட்டன்சத்திரம் பகுதியில் இன்று உணவுத்துறை அமைச்சர் தேர்தல் பிரச்சாரம். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.